ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரவுண்ட் நெக்லயே இவ்ளோ அழகா டிசைன் நம்ம பண்ண முடியுமா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸோட நல்ல பக்கத்த எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேல லைனிங்கு, அதுக்கு மேல வந்து நான் ஒரு கேன்வாஸ் கேன்வாஸ் வந்து டிசைன் எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு ரவுண்ட் நெக் மட்டும் தான் வரைஞ்சிருக்கேன். ரவுண்ட் நெக் வரைஞ்சிட்டு, அத வச்சு நகராம இருக்கறக்காக சென்டர்ல ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சுத்தி வர நான் ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாரி எடுத்துட்டு, இது சின்ன சின்ன சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி எடுத்துட்டு, இப்ப அடிச்சு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப சூப்பரா, அழகா வந்துரும். இதுக்கு வந்து கேன்வாஸ் தேவையான்னு கேட்பீங்க, இந்த டிசைனுக்கு. பட் ஆனா, நீங்க கேன்வாஸ் வச்சீங்கன்னா, அந்த நெக்கோட டிசைன் வந்து ரொம்ப அழகா வரும். பட் அந்த லேஸ் வைக்கிறதுக்கு லேஸ் வந்து இப்ப இந்த மெயின் கிளாத் வந்து ரொம்ப கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கறனால, நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து அவ்ளோ அழகா, ரொம்ப கரெக்ட்டா அந்த நெக்கு ஷேப் அப்படியே நிக்கும். அதுக்காக தான் வந்து கேன்வாஸ் வைக்கிறது. ஓகேங்களா? இப்ப கேன்வாஸ் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு, சுத்தி வரமே ஸ்டிச் போட்டுட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழ வந்து நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் மடிச்சடிக்கிறதுக்காக. அதுக்காக வந்து ஒரு 3 இன்ச் கிளாத் எடுத்துக்கிறேன் இதுல. 3 இன்ச் கிளாத் எடுத்து அது 2ஆ ஃபோல்டு பண்ணிட்டு, அதில வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு, இதில வச்சு ஸ்டிச் பண்ணி நான் மடிச்சு அடிச்சுக்கிறேன். இந்த மாரி வைக்கிறதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வைக்கும்போது அந்த பேக் சைடு உங்களுக்கு தூக்குற ப்ராப்ளம் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத் குடுத்து மடிச்சு அடிக்கிறது. இதே 1 1/2 இன்ச் விட்டு அப்படியே மடிச்சு அடிக்கலாம். அதில வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்றேன். அதுக்கடுத்து சென்டர் டாட் பிடிக்கிறது. கரெக்ட்டா 2க்கும் ஈக்குவலா சென்டர புடிச்சிட்டு 4 இன்ச் ஹைட்ல டாட் புடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு டாட் புடிச்சாச்சு. இது 2வது டாட்டு நான் புடிச்சு அதே மாரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா 2ம் ஈக்குவலா வந்துரும் எனக்கு. இப்போ வந்து நம்ம முக்காவாசி பேக் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்ல ரைட் சைடு போர்ஷன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி ஒன் சைடு அடிச்சு திருப்பி ஸ்டிச் பண்ணி 3 டாட் புடிச்சு வச்சிருக்கேன். அதை வந்து பேக்கையும், ஃப்ரண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட் சைடு மட்டும் தான் ஜாயின் பண்றேன். லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணல. இதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோன் லேஸு. இந்த லேஸ் வச்சு நான் ஒரு ஸ்டிச்சு குடுத்துக்கிறேன் ரொம்ப அழகா. கொஞ்சம் லூஸ் விட்டே ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் வந்து ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு வராம இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல்லா இந்த லேஸ் டிசைன் வந்து நான் நெக்குக்கு வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்காக தான் பாருங்க, அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா வரும். கேன்வாஸ் வச்சிருக்கிறனால. இதே நீங்க வைக்காம இருந்தீங்கன்னா, கொல கொல கொலன்னு போயிரும். போச்சுன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்ட்டா வராது. இப்போ வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா இது வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் 3/4 இன்ச் இருக்கிற லேஸு. அதனால வந்து நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பெல்லாம் வந்து கரெக்ட்டா நிறுத்தி அடிங்க. நீங்க அந்த இடத்துல வரும்போது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்லயும் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு லேஸ் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி கனகாம்பரம் அதாவது சாரி கலர்ல இருக்கிற லேஸ் எடுத்துக்கிறேன். இதில இந்த லேஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளவுஸ் வந்து அவ்ளோ அழகா காட்டுச்சு. ஓகேங்களா? பாருங்க இந்த மாதிரி இப்போ பாருங்க, இந்த லேஸையும் நான் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ கிராண்டா இருக்குன்னு சொல்லிட்டு, பேக் சைடு அதாவது உங்களுக்கு வந்து அவசரத்துக்கு தைக்கிறக்கு எந்த டிசைனுமே கிடைக்கல. ஆனா டிசைன் வைக்கணும், கிராண்டா வைக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து கஸ்டமரே கேட்ட டிசைன் தான் இது. அதனால தான் இந்த டிசைன் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு 2வது டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பரா இருக்கு. லைட் கிரீன் அதாவது கிரீன் கலர் சொல்ல முடியாது. ஒரு மயில் கழுத்து கலருக்கு ரோஸ் கலர் மாதிரி. இப்போ வந்து நமக்கு பேக் பார்ட் முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு போயிடலாம். ஸ்லீவுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து டோட்டலா 7 இன்ச்சு. அதில 3 1/2 இன்ச் வந்து ஓப்பன் வச்சுட்டு, நான் இந்த மாரி ஒரு வி மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எடுத்துட்டு லெஃப்ட் ரைட் எடுத்துக்கலாம். இப்போ லெஃப்ட் ரைட் எடுத்துட்டு, இப்போ மெயின் கிளாத்தில் நல்ல பக்கத்தை வச்சு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு கீழே வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மடிச்சு அடிக்கிறக்கூட அது 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வீக்கு நம்ம ஓப்பன் எவ்வளோ விட்டோமோ, அதாவது 2.5 இன்ச்சு நான் விட்டேன். 2.5 5 இன்ச்சில் மார்க் பண்ணி, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து ரொம்ப அகண்டு போகாமல் இருக்கிறக்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடு ஸ்டிச்சு போட்டு கையை உள்ளே விட்டு நீங்கள் எடுத்து திருப்பிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழேயும் நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்லேயும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஷேப் கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து அந்த பஃப் நம்ம இன்னும் ரெடி பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இதுக்கு வந்து சுற்றி வர ஸ்டிச்சு போட்டுட்டு ஸ்லீவுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாறிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், இந்த ஸ்லீவே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். 2வது ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறுத்தி திருப்பணும். அப்போ தான் நமக்கு பார்க்கறக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டு கீழே மேலே ஒரு வந்து வீல ஒரு ஸ்டிச்சுமே கீழே பார்டரில் ஒரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பப் ஸ்லீவ்க்கு ரெடி பண்ண போகிறோம். அது பார்க்கறக்கு கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தது. ஓகேங்களா? பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டாட்டு இது சுற்றி வரும் ஸ்டிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ லெஃப்ட் ரைட் ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நான் 3.5 இன்ச்சு ஹைட் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதனால் 5 இன்ச்சு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் எடுத்து வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் நான் வந்து சேரீயில் கட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா சேரீயில் வந்து ஃப்ளீட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நம்ம இதை கட் பண்ணிட்டோம்னா ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நான் தனியான சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன் இதுக்காக. தனியான சில்க் காட்டன் எடுத்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஃப்ளீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப அழகா கலரு அதாவது ஸாரீ எடுத்தால் இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுக்கணுங்க. அப்போ தான் பார்க்கறக்கும் ப்ளவுஸ் போடுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சம்மந்தமே இல்லாமல் எடுத்தோம்னா, இப்போ ஸாரீ நல்லா இருக்குன்னு எடுத்தோம்னா ப்ளவுஸ் நல்லா இருக்காது. ப்ளவுஸ் தான் வந்து ஒரு ஸாரீக்கு இருக்கிற ஒரு அழகே வந்து. நம்ம சேலை கலர் நல்லாயிருக்கு, ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேலையே எடுத்து காட்டாது அந்த அளவுக்கு. அதனால தான் சொல்கிறேன், கலர் வந்து அவ்வளோ க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பஃப் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒன் சைடு அடிச்சுட்டு 2வது சைடும் நான் அதே மாதிரி அடித்து எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ இதை மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை மேலே வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டோம்னா ஹைட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேக் பார்ட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கைக்கும் அந்த சின்னதாக ஒரு லேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த இடத்துல ஒரு இந்த வி இடத்துல வந்து ஒரு பேட்ச் வச்சுருக்கேன். லேக்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டுக்கு. நாட்டுக்கு லேக்டன் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டாங்க. அதனால் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகா கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் சொல்லுங்கள். ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தது வந்து இன்னொரு டிசைன் நான் உங்களுக்காக கொண்டு வரேன். அதுக்காக என்னோட வீடியோவை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.